கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பில் அவர்கிட்ட கேட்கப்படுது, நாட்டை தற்போதைய அரசாங்கம் ஸ்திரப்படுத்தி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி. இதுக்கு பதில் சொல்கிற சம்பிக்க ரணவக்க சொல்கிறாரு, நாட்டை ஸ்திரப்படுத்தினது அனுரகுமார திசாநாயக்கவோ ஹரிணி அமரசூரியவோ இல்லை, இதை செஞ்சவங்க IMF நிறுவனத்தின் பிரதானியான கிறிஸ்டியானா ஜோர்ஜியா அவங்க தான். IMF நிறுவனம் இந்த நாட்டில் மேற்கொண்ட வேலை திட்டங்கள் ஊடாகத்தான் இந்த நாடு ஸ்திரத்தன்மை அடைந்தது. மேலும் பேசுகிற சம்பிக்க ரணவக்க என்ன சொன்னாருன்னா, நாட்டை ஸ்திரப்படுத்தின பங்கு யாருக்கு இருக்குன்னா, ஒன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அவருடைய வேலை திட்டங்களையே இன்றைய அரசாங்கமும் ஒரு எழுத்தை கூட பிசகாமல் அப்படியே கொண்டு போகிறார்கள் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். அதோடு கூட அவர் சொல்கிறாரு, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவும் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன ஆகியோருக்கும் அந்த கௌரவம் சேர வேண்டும் என்றும், இன்னமும் அவங்க 2 பேருமே தான், அதாவது மத்திய வங்கியின் ஆளுநரும் நிதி அமைச்சின் செயலாளருமே தான் இந்த நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு தற்போதைய அரசாங்கம் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்றைய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் மருந்துகளை கொண்டு வர முடியாமல் தள்ளாடுகின்றார். அதோடு கூட மின்சார கட்டண குறைப்பை அவர்கள் மேற்கொள்ளவில்லை, பொருட்களின் விலையை அவர்கள் குறைக்கவில்லை, பெட்ரோல் டீசலோட விலை அவர்கள் குறைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு பங்களிப்பு செலுத்தி இருப்பாங்க அப்படின்னு சம்பிக்க ரணவக்க கேள்வி கேட்டிருக்காரு. யோசித்து பார்க்கும்போது சம்பிக்க ரணவக்க சொல்கிறது தான் சரி போல இருக்குது. உங்களுக்கும் அப்படியா தோணுது?